ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். துயில் எழுந்து கேளாய் யோஷாகனேன வரதத்னி விமத்யமானே கோஷாலயேஷு ததிமந்தன தீவ்ர கோஷாः ரோஷாத் கலிம் விதததே ககுபश्च கும்பாः சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாதம். இடைச்சேரிகளில் உள்ள இளமங்கையர் கூட எழுந்திருந்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு தயிர் கடைந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வொலியும் அதனால் திசைகளில் உண்டாகும் எதிரொலியும் நின் திருச்செவிகளில் விழவில்லையா? அருளுடன் துயிலெழ வேண்டும். ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அருளிச் செய்த யதிராஜ பிரார்த்தனா பஞ்சகம். நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யேரந்த ஜந்தவோ ஹந்த மாத்ருஷாஹ. ராமானுஜ என்னும் வல்லமை மிக்க 4 எழுத்துகள் இல்லையாகில் என்னை போன்ற ஜந்துக்கள் என்ன நிலையை அடைந்திருப்பார்கள்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ. அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये सोपकृद्नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमान फाल्गुणमासे द्वादश्याम् अस्यां सुबदितौ गुरुवासर युक्तायाम् आश्लेषा नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवदाज्ञया भगवत्कैंकर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். மாரநேரி நம்பி பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம். பிள்ளை உறங்காவில்லிதாசர் பற்றிய சிறு குறிப்பு. இயற்பெயர் தனுர்தாசர். மனைவியின் கண்ணழகுக்கு தோற்று மனைவியின் மீது மிகவும் ஈடுபாடு உள்ள இவரை எம்பெருமானார் பெரிய பெருமாளின் கண்ணழகை காட்டி பெருமாளுக்கு காட்டி தந்த தமக்கும் அடிமையாக்கிக் கொண்டார். உறையூரிலே சோழராஜாவின் அரண்மனை மல்லர் தலைவராயிருந்து ஈட்டிய செல்வத்தை எல்லாம் எம்பெருமானாரின் மடத்துச் செலவுக்கு அளித்தார். இரவெல்லாம் அரண்மனையில் உறங்காமல் சேவை செய்து பகலெல்லாம் எம்பெருமானார் மடத்தில் உறங்காமல் சேவை செய்து உறங்காவில்லிதாசர் என்று புகழ் பெற்றார்.
உடையவர் காவிரிக்கு தீர்த்தமாட செல்லும் போது அந்தணர் குலத்தலைவரான முதலியாண்டான் கையை பிடித்து செல்வர். தீர்த்தமாடி வரும்போது இவருடைய கை பிடித்து கொண்டு செல்வராம். பாவசுத்தியுடைய இவருடைய கையை பிடித்து கொண்டு வருவதால் ஏற்படும் பரிசுத்தி காவேரியில் தீர்த்தமாடும் பரிசுத்தியை காட்டிலும் அதிகம் என்று கருதினார் உடையவர். தம்முடைய குலப்பெருமையினால் ஏற்படும் அகங்காரம் இவருடைய ஸ்பர்ஷத்தால் நீங்குகிறது என்று எண்ணினார். இதனால் இவர் ராமானுஜ ஸ்பர்ஷவேதி என பெயர் பெற்றார். தனியன் ஜாகரூக தனுஷ்பாணிம் பானௌ கட்க சமன்விதம் ராமானுஜ ஸ்பர்ஷவேதிம் ராத்தாந்தார்த்த பிரகாசகம். உறங்காமல் இருப்பவரும் வில்லை கையில் ஏந்தியவரும் மற்றொரு கையில் கத்தியோடு கூடியவரும் உடையவருக்கு இரும்பை பொன்னாக்கும் ஸ்பர்ஷவேதியாயிருப்பவருமான வில்லிதாசரை ஆசிரயிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல. அவற்றில் இருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம். நாராயணஹா உள்ளதற்கெல்லாம் உறைவிடமாகியவர். நரஹா என்றால் ஆத்மா. அதனிலிருந்து உண்டானவையெல்லாம் நாராஹா எனப்படும். அவைகட்கு அயனம் அதாவது இருப்பிடம். அவைகளில் எல்லாவற்றிலும் உள்ளிலும் வெளியும் நிறைந்திருப்பவர். ஆதலால் நாராயணன். இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் ஆத்மாவிலிருந்து வெளி ஆகாசம், வெளியிலிருந்து காற்று, காற்றிலிருந்து தீ, தீயிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். இதுதான் படைப்பு வரிசை. இப்படி விளக்கம் பெற்று வெளியானதே இவ்வுலகம். இது ஆத்மா என பொருள்படும் நர நில் இருந்து உண்டானதால் நாரம். நாரத்தை இருப்பிடமாக கொண்டவர் நாராயணன். வெளி முதலிய 5 பெரும் பூதங்களும் ஒன்றோடொன்று நன்கு கலந்து வெளித்தோற்றம் பெறும் முன்னர் தனித்தனியாக இருந்தன. அவைகளுக்கு காரணோதகம் அல்லது அப்பு என்று பெயர். அம்மூல தத்துவங்களில் உட்புகுந்து அவற்றை தன்னிடமாக கொண்டு படைப்பை தொடங்கியவர் நாராயணன். வடமொழி இலக்கணத்தில் தத்புருஷ சமாசம், வேற்றுமை புணர்ச்சி, பகுவ்ரீஹி சமாசம், அன்மொழித் தொகை என்று இருவித சொற்புணர்ச்சிகள் உண்டு. நாராயண என்ற சொல் நர அயன ஆகிய 2 சொற்களை கொண்டு சேர்க்கும் போது 2 விதமாகவும் சேரும். நாராணாம் அயனம் அதாவது நாரங்களுக்கு அயனம் என்பது முதல் வகை. நாராஹா அயனம் யஸ்ய சஹா அதாவது நாரங்களை அயனமாக நுழையப்படும் பொருளாக உடையவர் என்பது 2வது வகை. உயிருள்ளவை உயிரில்லாதவை இரண்டும் இல்லாத இடத்திலும் அவன் உள்ளன். இது முதல் வகை புணர்ச்சியால் ஏற்படும் பொருள். இதை புறப்பரவல் பகிர்வியாப்தி என்று வேதாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உயிருள்ளவையோ உயிர் இல்லாதவையோ அவைகளிடத்தில் தான் இல்லை என எண்ண ஒண்ணாதபடி அவன் கலந்து நிற்கிறான். இது 2வது வகை புணர்ச்சியால் ஏற்படும் பொருள். இதை உள்ளுரைதல் அந்தர்வியாப்தி என்று வேதாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதனை நம்மாழ்வார் திடவிசும்பு எரிவளி நீர்நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவைதொரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. திருவாய்மொழி 1:1-7. தீ, காற்று, நீர், நிலம், வான்
ஆகியவையாகி நிலத்திணை இயங்குதிணை ஆகிய அவற்றுள் உடலில் உயிர் போல மறைந்து பரந்துள்ளான் பரமன். அறிவொளி வேதங்கள் அவனையே பரம்பொருளாக காட்டுகின்றன. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹ. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் முக்கியமான கொள்கையினை வெளிப்படுத்தும் சரீர சரீரி இருப்பினை விளக்கமாக பேசும் சுபாலோபனிஷத் வாக்கியம் இது. பிறவியும் அழிவும் இல்லாத ஒருவனே உடலினுள்ளே குகையில் மறைந்திருப்பவன். அவனுக்கு பூமி உடல், அதனுள் அவன் இருக்கிறான். அவனை அது அறியாது. இவ்வாறே ஜலம், தேஜஸ்ஸு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அவ்யக்தம், அக்ஷரம், மிருத்யு, தமசு போன்றவைகளும் அவனை அறியாது. எல்லாவற்றிற்கும் அவனே அந்தர்யாமியாய் உள்ளுரைபவனாய் அகிலஹேய பிரத்யநீகனாய் குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாய் பரமபதத்தில் எழுந்தருளி இருப்பவனாய் அனைத்து செயல்களையும் செய்து முடிக்கும் விளையாட்டுடையவனாக இருக்கிறான். இப்படி எல்லாம் உடலாய் அவன் ஆத்மாவாய் இருக்கும் இருப்பை ஆழ்வார்களின் அருளிச் செயல்களும் பரக்க பேசுகின்றன. ஒன்று என பல என அறிவு அரும் வடிவினுள் நின்ற நன்று எழில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து நன்று என நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே. திருவாய்மொழி 1:3-7. ஒருவரா பலரா என்று அறிய ஒண்ணாதபடி நின்ற அழகு வடிவமான நாராயணன் மற்றும் நான்முகன் சிவன் எனும் மூவரையும் உங்கள் மனத்தில் வைத்து ஆராய்ந்து பிரமனும் சிவனும் படைப்பிற்கும் அழிப்புக்கும் காரணமான தேவதையாக இருப்பினும் அதனை சுதந்திரமாக செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுடைய ஆத்மாவும் சுதந்திரமானதல்ல. அதுவும் நாராயணனாலேயே ஏவப்படுகிறது. ஆக இந்த இருவருடைய பற்றுகளையும் நீக்கி தம்முடைய வடிவழகால் தானே ஈஸ்வரன் என்று கூறும்படியான வடிவழகிய தோற்றத்தை உடையவனான நாராயணனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்நாள்கள் நிலையற்றவை என்பதை அறிவீர்கள் என்று நஞ்சியரும் நம்பிள்ளையும் அழகாக எடுத்துக்காட்டி உள்ளனர். ஆக சுடர்மிகு சுருதியான நாராயண அனுவாகத்தையும் வேதம் தமிழ் செய்த ஆழ்வார் கூறுவதையும் பார்த்தால் மேன்மையுடையவன் நாராயணனே என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.